கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். இன்றைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கருப்பு ரோஜா படத்தினுடைய இசையமைப்பாளரான எம்எஸ்வி ராஜா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய 5 மொழிகளில் பணியாற்றி இருந்தாலும் இசையமைப்பாளர் எம்எஸ்வி ராஜாவுக்கு தனி ஒரு அடையாளத்தை பெற்றுத்தந்த படம்னா அது ஆவாவானனின் கருப்பு ரோஜா திரைப்படம் தான். ஒரு குயில் பாட்டு உயிரை பெரும் வரம் கேட்டு. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், சங்கர் கணேஷ் உட்பட பல இசையமைப்பாளரோடு இணைந்து பணியாற்றியுள்ள எம்எஸ்வி ராஜா தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். நீங்க இசைத்துறைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் உங்க அப்பா ஒரு இசைக்கலைஞராக இருந்தது தானா? ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாம் டாக்டர்ஸ் அது மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் இதாச்சு, சரி வந்து மியூசிக்னு சொல்லிட்டு இசைக்கலைஞர் தான். உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட நாட்கள் இசைக்கலைஞராக பணியாற்றியவர். ஜி ராமநாதன் போன்ற மேதைகிட்டலாம் பணியாற்றிருக்காரு. அந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அவர்? ஆமாம் ஆமாம், அப்போ வந்து அந்த பீரியட் அவருக்கு அவர் தான் இப்போ பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லுவார். ஜி ராமநாதன். ஜி ராமநாதன் தான் அருமை. எஸ்எம் சுப்பையா நாயுடு, எஸ்வி வெங்கட்ராமன், அப்புறம் டிஆர் பாப்பா, அப்புறம் கேவி மகாதேவன், குன்னக்குடி வைத்தியநாதன். ஆக்சுவலி குன்னக்குடி வைத்தியநாதன் இந்த சினி ஃபீல்டு கொண்டு வந்து எங்கள் அப்பா தான். ஓ, அப்போ மயிலாப்பூரில் இருந்தோம். நியூ ஸ்ட்ரீட்டில் அவர் எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். குன்னக்குடி சார் சரி. இப்போ குடுமி வச்சிருப்பார். குடுமி வச்சிருப்பார். அப்போ வந்து சரி நல்ல வயலின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, நல்லா வாசிக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் எஸ்எம் சுமையானிட்ட ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து உட்கார சொல்லிட்டாரு. அப்போல்லாம் வந்து ஒரு மியூசிஷியன் என்ட்ரி ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கரெக்ட். அப்போ பண்ணும்பொழுது இவர் வந்தார், சுப்பையா நாயுடு. யார் அது அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், இவருக்கு வயலின் வச்சுட்டு நீ சொன்னால் சரியாக இருக்கும், ஓகே அப்படின்னாரு. இது வந்து மதுரையில் ஒரு கச்சேரி நடந்தது. நானும் அப்போ வாசிச்சுட்டு இருந்தேன், கிளாரினட் வாசிப்போம் அப்போது. அருமை. அப்போது வந்து மியூசிஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பேர் தான் சொன்னார். இவர் தான் என்னை வந்து சினி ஃபீல்டு கூப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்த உடனே அப்பா கேட்டார், என்ன வைத்தி நீ வந்து எதுக்கு இது சொன்ன அப்படின்னு. என்ன நான் பொய்யா நான் சொன்னேன், இருக்கிறது தானே சொன்னேன் அப்படின்னாரு. நீங்கள் முதல்ல என்ன இசைக்கருவி வாசிக்க கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு? ஆக்சுவலி வயலின் சொல்லிக் கொடுக்கணும் அப்பாவுக்கு. எங்கள் அண்ணன் வந்து பெரிய வயலினிஸ்ட்டு. அவன் வந்து ஒரு 22 வயசே இறந்து போயிட்டான். 16 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு இளங்கோன்னு சொல்லிட்டு ஈவரப்பிரியா தான் பேர் வச்சார் எங்கள் அண்ணனுக்கு. அப்போ வந்து அவங்க சம்பாதிச்சு தான் நாங்களாம் வளர்ந்தோம். அவனுக்கு வந்து எல்லாமே சோலோ வாசிக்க சொல்லுவாங்க, அப்புறம் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப இது ரகுமான் அப்பா வந்து இவங்ககிட்ட டவுட் கேட்பார். ஓ, அந்த இளங்கோ கண்ணன் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணன். இளங்கோ கண்ணன் தான் கூப்பிடுவார். இது ஒரு டவுட்ரா, இது எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4-5 இடம் ஒர்க் பண்ணிவிட்டு மயிலாப்பூர் தான் இப்போ வீடு. ஒரு நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு வருவார். இது டவுட்ரா அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும். அவன் பெட்லேருந்து அப்படி ஏன் என்னங்கண்ணே அப்படின்னு. சாரிடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன், இது எப்பட்றா அப்படின்னு. சேகர். சரி, எங்கள் அண்ணன் சொல்லுவோம் இது எப்படின்னா அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ்டா, காலையிலேருந்து அதே நினைப்பாக இருந்தது. அந்த அளவு பெரிய ஞானஸ்தன். ரொம்ப சின்ன வயசு தான், நான் 22 வயசு இறந்து போயிட்டேன் நான் பாருங்க. அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப பெஸ்ட்டு வயலினிஸ்ட்டு, ரொம்ப நல்ல அரேஞ்சர். தண்டாமா ஸ்டூடெண்ட் தான் எல்லாருமே. ஜி ராமநாதன், எஸ்எம் சுப்பையா சிறப்புகளை பற்றி உங்கள் அப்பா சொல்லியிருக்காரா? அவருக்கு ஜி ராமநாதன் தான் பெஸ்ட். அவரு தவிர யாரும் மியூசிக் டைரக்டர்னு ஒத்துக்க மாட்டார் உங்கள் அப்பா. ஆனால் என்ன மாதிரியான மியூசிக் டைரக்டர்? ஐயோ, அது அப்போ வந்து ஒரு வாட்டி லாஸ்ட் பீரியடில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஜி ராமநாதன் சார். அப்போ வந்து சரின்னு இருக்கும் பொழுது காரில் ஏற, அப்போ பிளைமூத் கார் தான் வச்சுருந்தார் ஜி ராமநாதன். இங்கே தான் வீடு பக்கத்தில். உடனே வந்து அப்பா சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏறிட்டு வீட்டுக்கு வந்த பொழுது வந்து ரொம்ப நாளையாக கூப்பிட்றாரு ஒய்ஃபை. அவங்க ஒய்ஃப் சரியாக இது ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. உடனே என்னன்னு சொல்லிட்டு, என்னங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. இல்லை சார் நமக்கு ரொம்ப உடம்புலாம் வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடியல. அது மாதிரி நீங்கள் படுங்க
அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இவர் உடம்பெல்லாம் அமுக்கி விட்டார். அப்பா அப்போ அருமை. உடம்பெல்லாம் அமுக்கி விட்டு இது முன்னே அவருக்கு நல்ல ஒரு ரிலீஃப் மாதிரி அவருக்கு இதாகும். செல்லமுத்து நீ உங்கள் பசங்களாம் நல்லா இருப்பாங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அப்பா இந்த மயிலாப்பூர் வீடு தூங்கும் பொழுது அவர் கனவுல வந்து என்னடா படவா இது மணி 6 ஆகுது 6:30 ஆகுது நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க ம். ப்ராக்டிஸ் பண்ணு ம். அப்படின்னு அவர் கனவுல இதாச்சு. ஜி. ராமநாதன். ஜீரோ ஓ. கனவுல ஆ. பேப்பர் வந்து எங்கள் அப்பா மேலே இந்த மாடல் வந்து விழுந்துச்சு. ஆ. தினத்தந்தி பேப்பர். ஆ. நீ பிரித்து பார்த்தா ஜி ராமநாதன் காலமானார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்லைன் கீழே அந்த இது பண்ணி இதெல்லாம் நடந்து உண்மை. அந்த அளவு அட்டாச்மெண்ட் அவரோட. அட்டாச்மெண்ட்டு எல்லாம் ரொம்ப அப்போல்லாம் அண்ணன் தம்பி அப்பா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மியூசிஷியன் Correct. மியூசிக் டைரக்டர் எல்லாம். நீங்க எந்த இசையமைப்பாளர்கிட்ட முதல்ல பணியாற்றினீங்க? ஆக்சுவலாக நான் வந்து கணேசன் சொல்லிட்டு கிளாரினெட் அவர் வந்து அவரும் ஜி ராமநாதன் எஸ்எஸ்மே எல்லாருக்கும் அவர் தான் வாசிக்கிறது. ம். ஓபோ கிளாரினெட்டு ஷெனாய் வாசிப்பார் அவர். ம். அவர் வந்து நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு வயலின் கற்றுக்கும் பொழுது எங்கள் அண்ணன் சொன்னா உனக்கு வயலின் வராது. ம். ஏன்னா அந்த ஃபிங்கர் அப்படியே டச் ஆகும் இது ம். வரைக்கும் சின்ன வயசில். ம். ஏன்டா இப்படி ஃபிங்கர் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு. ம். இல்லை உனக்கு வயலின் வராது வேறு ஏதாவது கற்றுக்க போகணும் அப்போ ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆ. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து அப்போ கிளாரினெட் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தது இந்த ஆமா. இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ம். உடனே ராயப்பேட்டை அவர் வீடு. சரி அவர்கிட்ட கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ பிஎஸ்சி ஸ்கூல் மயிலாப்பூரில். அங்கேருந்து பஸ் ஏறி வந்து மந்தவெளியிலேருந்து அவங்க வீட்டுக்கு போய் எவ்ரி சண்டே கற்றுக்குவேன். கற்றுக்கும்பொழுது ஒரு வாட்டி ஸ்ரீராமன் சொல்லிட்டு ஒரு கண்டக்டரு. அவரும் பெரிய கிளாரினெட் ஜீனியஸ் அவர். அவர் வந்திருந்த எல்லாருமே மத்தியானம் வந்து அவங்க பார்ட்டி மாதிரி அந்த வீட்டில். உடனே நான் அப்போ வந்து வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது எங்கள் அண்ணன் வச்ச அனிமல் டியூட்டர் இருந்தது. அது வந்து அதில் ப்ளூ பெல்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஒரு மியூசிக். டட்டாடி டட்டா டாடில் டட்டட்டாடிடா டட்டாடடிடா டாடிடடிடடாடி டடிடாடிடடி டாடிடட்டட்டாடிடா டகடகடன் டன் டகடகடன் டன் டகடகடன் டன் டகடகடிடக டகடகடின் டன் டகடகடன் டாடிடகடகடகடகடன் டன் டாடிட இப்படி போயிட்டுருக்கோம். அருமை. அது நான் வாசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது. சும்மா வாசிச்சுட்டு இருந்தேன். ம். யார் ஏன் வாசிக்கிறது அப்படின்னு எங்கள் வாத்தியார் வந்து ஸ்ரீராமன் அவர் கேட்டார். ஆ. செல்வமுத்து பையன் ராஜா நான் தான் வாசிக்கிறேன். சரி நாளைக்கு ரீ ரெக்கார்டிங் வந்துட சொல்லு. ஆடாடாடாடா! ஆ. எதிர்பாராத கிடைத்த வாய்ப்பு. ஆ. அப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டேன். அப்போ 10th தான் ஸ்டாண்டர்ட். கற்றுக்கிட்டேன். ஆமாம் அப்போ தான் ஒரு 6 மாதம் இல்லாட்டி ஒரு 9 மாதம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ம். உடனே வந்து ஆட்டோவில் நான் அப்பாவும் அங்கே வாசிக்கிறாரு. ஆட்டோவில் வரோம் ஸ்டுடியோவுக்கு. வரும்பொழுது நான் சொன்னேன், அப்பா எனக்கு எதுவுமே தெரியாத நான் என்ன வாசிக்க அங்கே வந்து கற்றுக்கலாம் வாடா அப்படின்னாரு. அப்படி தான் ஆச்சு. அருமை. அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் சூப்பர், ரீ சூப்பர். ரெக்கார்டிங். அடுத்து எந்தெந்த இசையமைப்பாளர்ட்டலாம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? அப்போ நிறைய கச்சேரி காமேஷ் ராஜாமணி, ஆமா. ஏவி லைட் ரமணன் மியூசிக்ல இப்போ ஏவி ரமணன், காமேஷ் ராஜாமணி அவங்க இவங்க தான் பயங்கர பாப்புலர். அது அங்கே அப்புறம் எம்எல் ஸ்ரீகாந்த், ரமண ஸ்ரீதர் ம். நிறையா பேர்கிட்ட மாசி விவேக் சாரதி கூட இருந்தார் அப்ப. விவேக் சாரதி. அங்கே அப்போ வந்து அவங்க ட்ரிப்ளிகன் ஒரு குரூப் இருந்தது. ம். அது பேர் மறந்துருச்சு அது. ம். அங்கே எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் ம். எல்லாருமே. ம். அப்போது மாதம் எப்படியும் ஒரு 20, 25 கச்சேரி நடக்கும். ஆமா. அப்போ சென்னையில பயங்கர இசை கச்சேரி. கோயில் கச்சேரி, மேரேஜ் ம். ப்ரோக்ராம், ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் ம். இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ம். அதுக்குள்ள நான் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருந்தேன். தண்டா மாஸ்டர்கிட்ட பியானோ. அப்போ இளையராஜா எல்லாமே வந்து அங்கே எல்லாம் கரெக்ட். ம். இருந்தாங்க. ம். எல்லா மியூசிஷியனும் அங்கே தான். ஆமா, ஆமா, ஆமா. ம். வெஸ்டர்ன்னா அவர் தானே அத்தாரிட்டி. ம். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பியானோவும் கற்றுக்க ஆரம்பித்தேன். ம். அப்புறம் தியரியும் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்டில் என்ட்ரி ஆக ஆரம்பித்து மலையாளம், அது தமிழ் மற்ற படம்லாம். அப்புறம் ராஜா சார் ஒரு வாட்டி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்தார். ம். ஒர்க் பண்ணப்பயே ஒரு 6, 7 படம் அது ஹிட் ஆகி நல்ல நேம் அவருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர். ஒரு தண்டராஜத்தை அவர் கத்துக்கும் போதே உங்களுக்கு தெரியுமா அவரை நல்லா? தெரியும். நல்லா தெரியாது. அலோனா அலோனும். ஓ ரைட். அப்போது வந்து அந்த சாங் நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். ஒரு சாங் என் கண்மணி தன் அந்த சாங் அதில் சாக்ஸ் நல்லா இருந்தது. ராஜா பெருமாள் ஒருத்தர் அவர் வாசித்தது நல்லா இருந்தது. அப்படியா சரி உங்ககிட்ட சூப்பரான சாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. ஒன்று வாங்கிடுங்க ம். அப்படின்னு. அப்போது வந்து வருஷம் வருஷம் ஏதாவது சிங்கப்பூர் மலேசியா கச்சேரி இருக்கும்.
அப்போ போகும்பொழுது சரி ஒரு இதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எனக்கு ஆல்ட்டோ ரொம்ப பிடிக்கும். சரி சோப்ரானோ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சாங் யூஸ் பண்ணாரு. ஒரு இனிய தரர தீரர தீர் அதுதான் ஃபர்ஸ்ட்டு சாங் ஆல்ட்டோ சாக்ஸ் வாசிச்சேன். ம். அதுக்கப்புறம் நானும் பெருமாளும் 2 சாக்ஸ் வாசிப்பேன். ம். அது யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் சோப்ரானோ சாக்ஸ் அப்போ வாங்கிட்டு உடனே நெறைய சாங்ஸ் அது அப்போ கிட்டத்தட்ட பெர்மனன்ட் மாரி. எல்லாருக்கும் ராஜாவோட. வாசிச்சேன். ம். ஒரு 80லேருந்து 84, 85 வரைக்கும். அருமை. ம். அப்போ வாசிச்சுட்டு இருந்தேன். நெறைய நெறைய சாங்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் நெறைய. எப்படி இருந்தது அவரோட பணியாற்றிய அனுபவம்? அது ரொம்ப டீசென்ட்டா இருக்கும். ம். ரொம்ப டிசிப்ளினா இருக்கும். என்ன நோட்ஸ் தராரோ நம்ம வாசிச்சுட்டா எதுவும் இல்ல. அப்படியே போயிடுவாரு. இல்லாட்டி இது பாருங்க, அது என்ன ஆக்சிடென்டல் அது என்ன அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அப்படிதான். ரொம்ப பேசிக்க மாட்டோம். நான் ம். வாசிக்கிறது அப்படியே. அங்க வந்து என்னன்னா வெஸ்டர்ன் நோட்ஸ் தான். வெஸ்டர்ன் நோட்ஸ் தான் இது பண்ணுவாரு. அத நாங்க ரைட் பண்ணணும். அப்புறம் ட்ரம்போனுக்கு நான் எழுதி குடுத்துருவேன் அப்போ. அது என்ன வேணுமோ அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது ம். நம்ம வாசிக்கிறது. அப்படி இந்த மத்த மியூசிக் டைரக்டரும் அப்படிதான். ம். பட் மத்த மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து சில பேர் நோட்ஸ் சரிகமப சொல்லுவாங்க. நம்ம எழுதிக்கணும். ஆமா. எஸ்டர்ன் எழுதிப்போம். இவர் அது எழுதியே குடுத்துருவாரு. எழுதியே குடுத்துருவாரு. ம். அந்த மாரி தான். அந்த டிஃபரன்ஸு நல்லா ஆர்கனைஸ்டா இருக்கும். அதான் மத்தவங்க இல்லன்னு சொல்லல. மத்த புரியுது. எல்லாருமே. அந்த காலகட்டத்தில வேற எந்தெந்த இசையமைப்பாளர்ட்ட பணியாற்றினீங்க நீங்க? சங்கர் கணேஷ், ஆ. அப்புறம் போஸ் சந்திரபோஸ். தேவா, ம். தேவா சார். அப்போ வந்து நான் அப்புறம் கண்டக்டர் ஆயிட்டேன். அசிஸ்டன்ட் அரேஞ்சர் ஆயிட்டேன். அருமை. ம். அது விஜயானந்த் கிட்ட. ம். ஃபர்ஸ்ட்டு ஊருக்கு உபதேசம். ம். அதுக்கப்புறம் நான் அடிமை இல்லை. விஜயானந்தா? விஜயானந்த். ம். நான் அடிமை இல்லை. அதுக்கெல்லாம் அவங்க வந்து சாங்ஸ் சொல்லிட்டா பேக்ரவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் நான் பண்ணணும். அந்த மாரி. ம். இந்த தீம்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. மத்ததெல்லாம் நான் தான் பண்ணணும். ம். அது அப்படியே ஆயிட்டு அப்புறம் நெறைய ரொம்ப பிஸி ஆயிட்டேன் கண்டக்டிங்ல. ம். இப்போ வாசிக்கிறது கூட இல்லாம குறைஞ்சிருச்சு. கம்மியாச்சு. இதுக்கு கான்சன்ட்ரேஷனு நெறைய வந்தது. அப்புறம் அம்சலேகான் இப்ப பெங்களூர்ல. ம். மனோஜ் கியான், இப்ப ரமணி பரத்வாஜ், ஆமா. அதுக்கப்புறம் சிற்பி ம். அவங்களுக்கு நான் தான் அசிஸ்டன்ட். ம். அது அப்போ வந்து பெங்களூர் போன பிறகு அங்கேயே ஒரு 10 வருஷம், 12, 15 வருஷம். அம்சலேகாவோட. ஆமா. ம். ஒரு 300 படத்துக்கு மேல. அப்பா! ஆனா அப்ப வந்து கர்நாடகால அவர் தானே டாப் மியூசிக் டைரக்டர். ம். அப்படியே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமான சாங்ஸ் தான் வெயிட் பண்ணி கூட எங்க கூப்பிடுவாங்க. ஓ! வந்துட்டாரா என்னன்னு ஓ! சொல்லிட்டு. கண்டக்டருக்காக வெயிட் பண்ணுவாங்களா? ரீரெக்கார்டிங்க்கு. அருமை. ரீரெக்கார்டிங் வாசிக்கிறதுக்கு ஆ. தேவா சார்லாம். ஆ. அப்படி அருணாச்சலத்தோட ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. ஜேசுதாஸ் சாங் ஒண்ணு இருக்கு. ஆமா. அதில கூட ஒரு 2, 3 நாள் வெயிட் பண்ணி நான் வந்தவுடனே சரின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணாங்க. ஓ! அருமை. தேவாவோட பழகியது எப்படி இருந்தது? அவருக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் தான் அசிஸ்டன்ட். மாட்டுக்கார மன்னர்லயே வந்துட்டீங்களா? ஆமா. அது நான் தான் அசிஸ்ட் பண்ணேன். ஆ. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அவங்களும் அங்க நல்லா தம்பிங்கலாம் வளர்த்துட்டாங்க. நல்லா வந்துட்டாங்க. பின்னணி பாடகர்கள்ல யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நெருக்கம்? பாலு சார் தான். பாலு. ம். பாலு சார், ஜேசுதாஸ் எல்லாருமே. ஆனா ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டோம். பட் பாலு சார் வந்து நல்லா ராஜா ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட் அப்படின்னுவாரு. ஆ. அப்புறம் எங்க அப்பா வந்து கேவிஎன் கிட்ட அப்போ பெர்மனெண்ட்டா வாசிச்சுட்டு இருந்தாரு. ஆமா. அப்ப இவர் போய் சொல்லுவாரு. இன்னைக்கு காலையில சங்கர கணேஷ சூப்பரா வாசிச்சான் ராஜா அப்படின்னு. என்னடா நீ நல்லா வாசிச்சேன்னு சொன்னான். அப்படியா நைட்ல வந்தவொன்னே சொல்லு கேட்பாரு. ஆமாப்பா ஏதோ வாசிச்சேன் அப்படின்னு. இந்த மனம் திறந்து பாராட்டுறதுல பாலசுப்ரமணியத்துக்கு நிகர் யாரும் இல்ல. அந்த அளவு பாராட்டு. ஆமாமா. அவரு மத்ததையும் வந்து அப்ரிஷியேட் பண்றது பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்னு அது அவசியம் இல்ல. பட் வந்து ரொம்ப இது பண்ணுவாரு. ஆபாமானுடைய கருப்பு ரோஜா படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? சார் வந்து என்ன பண்ணாரு, ஒரு படம் பண்றோம். ம். நீங்க மியூசிக் பண்ணணும் அப்படின்னாரு. ம். அந்த படம் வந்து உங்களுக்கு குறிப்பிடத்தக்க பேரை வாங்கி தந்தது. ஆனாலும் தொடர்ந்து தமிழ்ல உங்களுக்கு பட வாய்ப்புகள் ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? ஏஆர் ரஹ்மான் டியூனுக்கு வாசிக்கிறது கொஞ்சம் சிரமமா? கிக்கு எருதேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, படைப்பான்னு நினைக்கிறேன். ஆமா. அதில் வந்து அவர் வந்து ஸ்கோர் கொடுத்தாரு. ஹாரிஸ்லாம் அப்படி இல்லை. ஆ. முந்தினம் பார்த்தேனே அப்படி தான் வாசித்தேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.